நீங்கள் ஆங்கில இலக்கியம் இன்றைக்கி இருக்குனாக்கா அது முக்கியமான காரணம் ஷேக்ஸ்பியர் இல்லைன்னா ஆங்கில இலக்கியம் இல்லை. ஆனால் அவர் உண்மையிலே படிச்சிருக்காரா, ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ படித்தாரா அப்படின்ற தகவல் இல்லை. ஆனால் அவரை பற்றின கதை எப்படின்னாக்கா, அவர் வந்து மிக சாதாரணமாக இருந்து தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. எப்படின்னா, லண்டனில் வந்து அப்போல்லாம் நாடகம் நடக்கும். அப்போ நாடகம் பார்க்க வந்து பல சீமான்களும் சீமாட்டிகளும் குதிரையில் வருவாங்க. அப்போ இவன் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து அந்த குதிரைகளை பார்த்துக்கிறது. நீங்கள் போய் அந்த தியேட்டருக்கு போய் பாருங்கள், நாடக தியேட்டரில் நான் குதிரையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவார். இதுதான் அப்படி தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குது. அப்படியே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நாடகம் நடிக்கிற ஒரு ஆள் வரல. அது சின்ன பாத்திரம் தான், ஆனால் இருந்தால் கூட நல்ல வெயிட்டான பாத்திரம். அதை வந்து நடிக்கிறதுக்கு ஆள் இருந்தவுடனே இவன் ஷேக்ஸ்பியரை கூப்பிட்டுட்டு, அந்த நாடகம் நடத்துகிற ஒரு ஷேக்ஸ்பியரை கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த ரோல் பண்ணுங்க அப்படின்னோடனே அதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாரு. அப்படின்றப்போ பிறகு சந்தர்ப்பங்கள் வருகிற போது நிறைய நாடகங்களை நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து லண்டனில் பிளேக் வருது, பிளேக் நோய். அப்போ நிறையா நாடக கொட்டாய்க்கு வந்து விடுமுறை வருகிறது. அப்போ விடுமுறை வந்த உடனே இப்போ மெதுவாக இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நாடகங்களை நடத்திக்கிட்டு இருந்தவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் நிறையா பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட நாடகங்கள் எழுதாரு. அப்போ தான் ஒரு சிறப்பான ஒரு நாடக ஆசிரியர் அறிமுகமாகி ஆங்கில இதுக்கு வந்து அவர் இல்லைனாக்கா ஆங்கில இலக்கணத்துக்கு ஒரு வழியெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு அவர் பேர் நிற்கிது. எப்போல்லாம் இங்கிலீஷ் இருக்குதோ அப்போ அது வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய பேர் நிலைச்சி நிற்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, மிக சாதாரணமான ஆள் தான், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்திருக்காரு பாருங்கள். அதுதான் நம்ம இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிற ஆள் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ பெரிய ஆளாக வந்துடுவாங்க.